என்டிஏ கூட்டணியில் வந்து தாவேக்காவுக்கு அழைப்பு விடுத்துக்கிறதா பேசப்பட்டு வருது. அப்படி தாவேக்கா வந்தால் வரவேற்பீங்களா நீங்கள்? இல்லை, கண்டிப்பாக வரவேற்போம். ஆனால் அது உண்மையான்றது தெரியல. ஏன்னா எல்லோரும் பேசுகிற மாதிரி அது பரவாயில்ல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பேசுகிறது தான். அது இவர் சொன்னார் அவர் சொன்னார்னா உண்மை நிகழ்ச்சி என்னன்னு தெரியல. அப்படி வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதிகளையும் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி. ஆனால் உங்கள் கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தல்? நல்லா தான் இருக்குது, பிரகாசமாக தான் இருக்குது. அதாவது தாவேக்கா வந்தாக்கா 100% வெற்றி. 100% வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க. அப்படி சப்போஸ் தாவேக்கா வரலன்னா எவ்வளோ தொகுதிகள் நீங்கள் வெற்றி பெறுவீங்க? தாவேக்கா வரலனாலும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற்றோம். தேர்தலுக்கு எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு அரசியல் கட்சியை கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கை தான் அந்த தேர்தல் அறிக்கை இருக்குது. அதனால் மக்கள் தேர்தல் அறிக்கையை மட்டுமே நம்ப மாட்டாங்க, அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. யார் வந்தால் சரியாக இருக்குன்று மக்கள் தீர்மானித்திருப்பாங்க, அதுதான் நடக்கும். அவர் ஒரு மனைவி வந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண இந்த நேரத்தில் திரிஷாவோட அவர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அவங்களுடைய சொந்த பிரச்சனை, சொந்த கருத்து, குடும்ப பிரச்சனை, அது சரி இருக்காது. நம்ம பேச இலவசம் யாருமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவரே வந்து இலவசம் அறிவிச்சுக்கிறாரு. அது அந்த கேள்வி அவர் கேட்டிருந்தா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பொது தொகுதியில் உங்களுக்கு இடம் கொடுத்தா அதில் போட்டிடுவீங்களா? இல்லை, பொது தொகுதியை நம்ம கேட்கல, கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போட்டியிடுவோம். ஆனால் லாக்அப் டெத் தொடர்ந்து நடைபெற்று வரும் தமிழகத்தில், அதை எப்படி பார்க்குறீங்க? அதை தான் கண்டனம் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து லாக்அப் டெத் நடக்கிறது, அதுவும் சாகிறது எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த அரசு வந்து சரியான நடவடிக்கை இல்லை, சரியான ஆட்சியாளர்கள் நடத்தவில்லைன்னு தான் எங்களுக்கு தோணுது. அதனால தான் சொல்லியிருக்கிறோம், அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கைன்றதை விட அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும். பதிவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணணுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்டு கூட கூடுதலாக கேட்க வாய்ப்பு இருக்காண்ணா? எவ்வளோ இடங்கள் கேட்குறீங்க? இல்லை, கடந்த தேர்தலே கூட நாங்கள் 4 தொகுதி வேணும்னு தான் கேட்டிருந்தோம். கடைசியாக 2 தொகுதியாவது கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். 1 தான் கொடுத்தாங்க. அடுத்த முறை பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதே போல் எம்பி தேர்தல்லையே வந்து எம்பி சீட்டு கேட்டிருந்தோம். தேமுதிக அன்றைக்கி வந்து ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதி வேணுன்றதுனால இதை கொடுத்துட்டோம், தப்பாக எடுத்துக்க வேண்டாம், சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு கூடுதலாக தொகுதி கிடைக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் 4 தொகுதியை நாங்கள் எதிர்பார்த்துட்டுருக்குறோம். 4 தொகுதி கிடைக்குன்னு எதிர்பார்க்குறோம். பேச்சுவார்த்தை மூலயமா தெரியும். குறிப்பாக எந்தெந்த தொகுதி கேட்டுருக்கீங்களா? இல்லை, 6 தொகுதி எழுதி கொடுத்துருக்குறோம். 6ல் அது 4 கேட்டிருக்கிறோம். அதில் வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், காஞ்சி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். ஆனால் இப்போது நீங்கள் இந்த முறை நின்று எம்எல்ஏ அந்த தொகுதியில் அவங்க வளர்ச்சி பணிகள் எந்த அளவுக்கு முழு பெற்றிருக்குன்னு எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க? அதாவது மற்ற திட்டங்களை காட்டிலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வர்ற நிதியை நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறோம், நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மக்களுடைய கோரிக்கையான காலேஜ் கேட்டாங்க, காலேஜை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைலாம் சின்ன சின்ன பிரச்சனை அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரே பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சிப்காட்டு இல்லை சிட்கோ, அதே போல் வந்து கூட்டு குடிநீர் திட்டம், இது 2 மட்டும்தான் கொண்டு வர முடியல. தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியிருந்தோம், கேள்வி நேரத்துலையும் கேட்டிருந்தோம், மானிய கோரிக்கையிலையும் பேசியிருந்தோம். கொடுக்குறேன்னு தான் அந்த துறை அமைச்சருங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லை.